ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறோமா? நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன், அதையும் பாருங்கள். நீங்களும் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படிலாம் ஆர்டர் பண்ணலாங்கிறத நீங்களும் சீக்கிரமாக கற்றுக்குவீங்க. நீங்களும் உங்களோட வீட்டுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத நீங்களும் ஃப்ளிப்கார்ட் மூலமாக ஆர்டர் போட ஆரம்பிச்சிருவீங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களோட ஃபோனை எடுத்துகிட்டு ஃப்ளிப்கார்ட் ஆன் பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட் ஆன் பண்ணதும் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் மேலே ஹோம்னு இருக்கும் பாருங்கள். நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே அப்படியே வந்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ஸு மென்ஸு கிட்ஸு எது வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணி முடித்ததும் மேலே டிஸ்பிளேயில் காட்டும். நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி. இப்போ நான் ஃபீடிங் ட்ரெஸ் வேணும்னு சொல்லி மேலே நான் ஃபீடிங் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணது ஃபீடிங் ட்ரெஸ் பாருங்கள். அதில் எனக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லி ஏதோ ஒரு கலர் இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, கிட்ஸுனால் கிட்ஸு, மென்ஸுனால் மென்ஸுன்னு நீங்கள் மேலே டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற ட்ரெஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த சைஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எம்னா எம்மு, எல்லுனா எல்லு, அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லு, நான் எல் சைஸ் போட்டதும் கீழே பாருங்கள் உங்களோட ப்ரைஸ் எவ்வளோன்னு போட்டிருக்கும் பாருங்கள். 330 போட்டிருக்கு. கீழே பாருங்கள் அட்ரஸ், நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வேணுமோ அந்த அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் போட்டு நியூ அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த நியூ அட்ரஸில் போய் நீங்கள் உங்களுக்கு எந்த அட்ரஸ் வேணுமோ அந்த அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. என்னோடதில் கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. நீங்கள் பாருங்கள் கீழே பாருங்கள். அடுத்து நான் ஆர்டர் சம்மரி கீழே அந்த இதை செலக்ட் பண்ணி அட்ரஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் கண்டினியூன்னு கேட்கும். கொடுத்தீங்கன்னா அங்கேயும் பாருங்கள் ஆப்ஷன் இருக்கும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் மேலே சேஞ்சுன்னு இருக்குது பாருங்கள். அதையும் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா இங்கே குவான்டிட்டி 1 வேணும்னா 1, 2 வேணும்னா 2ன்னு போட்டுக்கலாம். அது கீழே இருக்கிற ஆப்ஷன் எதுவுமே இல்லைங்க, அது டொனேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். கீழே முடித்ததும் கீழே கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததும் உங்களுக்கு ஜிபே, கூகுள் பே பண்ணணுமா இல்லை யூபிஐ ஐடியா இல்லை கேஷ் ஆன் டெலிவரி பாருங்கள் கீழே இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரினா கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருங்க. ப்ளேஸ் ஆர்டர் இருக்கும் பாருங்கள். அந்த ப்ளேஸ் ஆர்டரை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் அடுத்த ப்ராசஸ் நம்ம வந்துடும். ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்ததும் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். கன்ஃபார்ம் ஆர்டரான்னு கேட்கும். கேன்சலாக கன்ஃபார்ம் ஆர்டர்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரொட்டேஷன் ஆகும். நம்மளோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக நம்மளுக்கு சிம்பிள் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரொட்டேஷன் கொடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் 1 மினிட்குள்ளே நம்மளுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும். வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் டிக் காட்டுதுங்களா, ஆர்டர் பிளேஸ்டு. நம்மளுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது ஸ்க்ராட்ச். இப்போ நம்மளுக்கு மேலே பாருங்கள் டிக் சிம்பிள் கொடுத்துருக்கு. டிக் சிம்பிள் கொடுத்துருக்கனால நம்மளோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம போட்ட ஆர்டர் சீக்கிரமாக நம்மளுக்கு பார்சல் ரிசீவ் ஆயிரும். நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தனால நம்ம ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம கையில் காசு கொடுத்தா போதும். தேங்க்யூ சிஸ்டர்ஸ். எனி டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.